வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அகர் அகர், கடல் பாசின்னு சொல்லுவாங்க, மேங்கோ, சுகர் நம்ம வச்சு செய்ய போகிறோம். இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்கல, எனக்கு அமேசான்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா வேகாது, நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கணும். தண்ணி நல்லா ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, நல்லா முங்குற அளவுக்கு. மாம்பழத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், மிக்சியில் போட்டு, மிக்சி ஜாரில் போட்டு. இது கூட சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அகரகரை ஊற வச்சோம்ல, அதை பார்த்துக்கோங்க, நல்லா கரையணும். கரைஞ்சோன்னா மேங்கோவை அரைச்சி வச்சுக்கோங்களேன், அந்த விழுதை போடணும், அது கரையிட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நல்லா கரைஞ்சோன்னே தான் நம்ம மேங்கோவை ஆட் பண்ணணும். நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம மேங்கோ அரைச்சி வச்ச மேங்கோவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மையாட்ட அரைச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு கிண்டிடணும். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் போடணும், நம்ம கட்டி மாதிரி தெரியும், நம்ம நல்லா கிண்டி விடணும். இங்கே பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், பால் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள், நல்லா பால் இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிக்கலாம். இன்னொரு கடாயில் பால் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்சா அகரை சேர்த்துக்கலாம். அகர் இதுலேயே நல்லா வேகணும், நல்லா வெந்தோன்னு தான் ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. கரையில் நல்லா பாருங்கள், மேங்காய் ஊற்றி வச்சது செட் ஆயிடுச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். மேங்கோ புட்டிங் ரெடி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது மேங்கோ புட்டிங். இதை இன்னொன்று ஊற்றி வச்சோம்ல மில்க் கூட, அதை பார்க்கலாம்.
பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குது, சூப்பராக செட் ஆகிருக்குது. நம்ம மேங்கோ புட்டிங் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். பாய்.